ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் மணத்தக்காளி கீரை. இது வந்து குப்பைமேனி. இங்கே பாருங்கள், இது வந்து குப்பைமேனி, உங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளி. நாங்கள் செடி போடவே இல்லை. இந்த ஒன்று வந்திருக்கு, அந்த ஒன்று வந்திருக்கு. எனக்கு இந்த மணத்தக்காளி கீரையை விட இங்கே பாருங்கள், இதில் இந்த குட்டி குட்டியாக அந்த கருவேப்பழம் பார்த்தீங்களா, இதில் நிறையா முளைச்சிருக்கு. இந்த பழத்தை வந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு புண்ணு, அதாவது அல்சர் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஒரு 1 வீக் சாப்பிட்டு வந்தாலே போதும், அல்சர் வந்து நல்லா டக்குன்னு குணமாகும். பாருங்கள், கொத்து கொத்தா உள்ளே வந்து எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த பழம் வந்து அவ்வளோ ஒரு வயிற்று புண்ணுக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்லது. நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் போய் ஊசி மாத்திரை அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு இந்த பழம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதாவது ஸ்கூல் டேஸில் 90ஸ்க்கெலாம் தெரியும். இந்த சொடக்கு தக்காளின்னு சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் சொடக்கு தக்காளின்னு சொல்லுவாங்க, உங்கள் ஊரில் எப்படின்னு தெரியல. தலையில் கூட அடித்தா டொப்புன்னு வெடிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பல டேஸ்ட்டில் இருக்கும். கொஞ்சம் புளிப்பாக கொஞ்சம் இனிப்பாக அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும், கசக்காது. குழந்தைகள் கூட ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. குழந்தைகளுக்கு அல்சர் இந்த மாதிரி இருக்கிறவங்க, வயிறு புண்ணு இருக்கிறவங்க காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த பழத்தை வந்து பிடிங்கி சாப்பிடுங்க. இந்த கீரை நல்லது தான், ஆனால் எனக்கு என்னென்னு தெரியல, இந்த கீரை அவ்வளோவா பிடிக்காது. ஆனால் இதில் உள்ள பழம் ஒரு பழம் இருந்தால் கூட சரி, நான் விட மாட்டேன், பிடிங்கி சாப்பிட்ருவேன். அந்தளவுக்கு வந்து இது பழம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் ஊர் சைடு இருந்தால் மறந்துடாமல் எந்த இடத்துல பார்த்தாலும் எடுத்து சாப்பிட்ருங்க. பாருங்கள், இது வந்து அவ்வளோதான், அப்படியே வாயில் போட்டுடலாம். டேஸ்ட் வந்து நல்லா இனிப்பாக நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு கீரையில் விழுந்துருக்கு கொடுக்குறவங்க, அதெல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் விட்டுறாதீங்க, டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இயற்கை கொடுத்த நம்மளுக்கு ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.